மகாநதி. விஜய் இங்கே சமைக்கிறங்கிற பேரில் கையை லைட்டாக கிழிச்சிக்கிட்டு, எனக்கு எதுவும் ஆயிடுச்சு, என்னை வந்து காப்பாற்றுங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. உடனே காவிரியும் துடிச்சு போய் இங்கேருந்து போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் சாரதா எல்லாருமே தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இப்போ எதுக்கு எல்லாம் ஓடுறீங்க, அங்கே என்னாச்சுன்னு இருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, கீழ் வீட்டு இருக்கவங்க, ஹவுஸ் ஓனர் மாமி எல்லாருமே ஓடி போய் பார்க்கும்போது விஜய்க்கு லைட்டாக கையில் ஒரு ஊசி குத்துன மாதிரி ரத்தம் வந்திருக்கு. அதை பார்த்ததும், அடா ஏன்டா அம்பி, இதுக்கு தான் இப்படி கத்துனியாடா, இதெல்லாம் ஒரு காயமா, ஆம்பளை புள்ள நீ, இதுக்கு போய் கத்தலாமா அப்படின்னு சொல்ல, என்ன மாமி இப்படி சொல்கிறீங்கோ, ஏன் ஆம்பளை மணிக்கு ரத்தம் வந்தால் கத்தக்கூடாதா என்ன அப்படின்னு விஜயும் காமெடியாக பேசுகிறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அம்பி, நீ சமைக்கவே வேணாம், நான் உனக்கு சமைச்சு எடுத்து வரேன், நீங்கள் கம்முன்னு அமைதியாக உட்காந்துரும் ஓகேவா அப்படின்னு கீழே வந்துடுறாங்க. வரும்போது சாரதா கேட்குறாங்க, என்னாச்சு மாமி அப்படின்னு கேட்க, ஏம்மா எய்த்த வீட்டில் ஒரு தம்பி இப்படி கத்தி எங்களையே பயமுறுத்திட்டான், ஆனால் நீங்கள் எதிர் வீட்டில் இருக்கீங்க, உங்களால் போய் பார்க்க முடியாதா என்ன, ஏம்மா இப்படி இருக்கீங்க, பாவம் தம்பி வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பான் போலுக்கு, ஒரு சின்னதாக கையில் கிழிச்ச ஒன்று இப்படி கத்தி ஊரையே கூட்டிட்டான், பாவம் பசிக்குது போல், சாப்பாடு ரெடி பண்ண போய் இப்படி பண்ணிக்கிட்டான், அதான் நானே அவனுக்கு பச்சை ரெடி பண்ணி எடுத்துன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா, அவன் பொண்டாட்டி கைக்குள்ளேயே இருந்திருப்பான் போலுக்கு, ஒன்றுமே பண்ண தெரியல, பாவம் பார்க்கவே பரிதாபமாக இருக்கான். எப்படி அப்படி பிள்ளைய விட்டுட்டு அந்த பொண்ணு எப்படி போகிறது மனசு வந்துச்சோ தெரில. எப்படி தான் அந்த பொண்ணுங்களெலாம் இப்படி இருக்காங்களோ, அதில் தான் சொல்கிறாங்க போலுக்கு பொம்பளை மனசு கல்லுன்னு. ஏன்னா அந்த புள்ளையான பாரு, பார்க்கவே அப்படியே அப்பாவையாக இருக்கான், குழந்த பையனாக இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரில. இவனை போய் சரி பண்ணி தான் கட்டுப்பாட்டில் வச்சதை விட்டுட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருக்கா பாரு, அவெல்லாம் என்னத்தை சொல்கிறது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமி கீழே போடுறாங்க. காவேரிக்கு தூக்கமே வரல, என்ன இது மாமி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, பாவம் விஜய் எப்படி இருந்தவர் இப்படி இங்கே வந்து எல்லார்கிட்டையும் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காரு அப்படின்னு காவேரிக்கு மனசு ஒருத்துது. சாரதா ஒன்று, என்ன நின்றுருக்க, போய் படுப்போ அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. காவேரிக்கு தூக்கமே வரல. நைட்டு காவேரி பொறுமையாக கால் தந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பால்கனியில் நின்றுக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் ஒன்று ஃபோனை பார்த்ததும், காவேரியா, காவேரி காவேரி சொல்லு காவேரி, நீ எனக்கு கால் பண்ணியிருக்க, சொல்லு காவேரி அப்படின்னு சொல்ல, காவேரி ஒன்று, இங்கே பாருங்க விஜய், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அங்கே அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, உங்களுக்குன்னு சமைச்சு போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இந்த 4க்கு 4 ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன விஜய் பிரச்சனை, என்ன காவேரி தெரியாதா உனக்கு, நான் பண்ண பிரச்சனை தானே இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கேன், நீ சொன்னியே எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், சமைச்சு போட ஆள் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, என் கூட என் பொண்டாட்டி இல்லை, அது ரெண்டுமே இங்கே தான் இருக்குங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் இங்கே இருக்கேன், இந்த அசிங்கம் இல்லை, இதை தாண்டி என்ன நீங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி காவேரி, நான் இங்கேருந்து போகிறதா இல்லை, ஒன்று இந்த இடத்த விட்டு போகிறதா இருந்தால் உன் கூட போவேன், இல்லைனா இந்த உலகத்தை விட்டு ஒரே தெரியாக போயிடுவேன், இது ரெண்டுத்தில் எது நடக்கணும், எது நடந்தால் நல்லா இருக்கும்னு உன் கையில் தான் இருக்குது காவேரி முடிவு. நான் அன்னைக்கு எப்படி உன் கையில் இந்த கல்யாணத்துக்கான அக்ரிமெண்ட்டை போட்டனோ அங்கேயே தான் நான் உன்கிட்ட லாக் ஆகிட்டேன், அக்ரிமெண்ட்டும் உன்கிட்ட தான் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையும் உன் கையில் தான் இருக்குது, நீ எடுக்கிறது தான் காவேரி முடிவு அப்படின்னு விஜய் சொல்ல, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என்னால் எங்கள் அம்மாவோட பேச்சை மீறி எதுவுமே பண்ண முடியாது, எங்கள் அம்மா உங்கள் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் என்ன விஜய் பண்ண முடியும், வேணாம் விஜய், நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடுங்க காவேரி, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த பதில் இது இல்லை காவேரி, எனக்கு தெரியும் உங்கள் அம்மா என் மேலே கோபமாக இருக்காங்கன்னு, அது எனக்கும் புரியுது, ஒன்னாலேயும் உங்கள் அம்மாவை மீறி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு தெரியும், நான் உன்னை வற்புறுத்தவும் இல்லையே காவேரி, உங்கள் அம்மா பேச்சை கேட்காத, உங்கள் அம்மாவை தூக்கி போட்டு வான்னு நான் சொல்ல மாட்டேனே, உங்கள் அம்மா சம்மதத்தோடு தான் நான் உன்னை இங்கே அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போது உங்கள் அம்மா இன்னும் என்னை புரிஞ்சுக்கலை, அப்போது உங்கள் அம்மாவுக்கு என் மேலே இன்னமும் நம்பிக்கை வரல, அதானே சொல்ல வரேன், உங்கள் அம்மாவுக்கு என் மேலே நம்பிக்கை வரட்டும், உங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு இன்னும் டைம் ஆகும், அது வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் எது நடந்தாலும் நான் கோவப்படவும் மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேனே, போனால் உன்னோடு தான் போவேன், இல்லைனா இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி உடனே அழுகுறாங்க. விஜய், இல்லை விஜய், நீங்கள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல விஜய், ப்ளீஸ் விஜய் போயிடுங்க விஜய். ஏன் காவேரி இப்படி இருக்கிறதா உனக்கு கஷ்டமாக தெரியுதா,
உள்ளுக்குள்ள நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் ஜாலியாக சிரிச்சு பேசுகிறேனே, அதனால் நான் ஜாலியாக நினச்சிட்ட போல விஜய், காவேரி. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த விஜய் அழுதுகிட்டு இருக்கான். விஜய்க்கு அழுக தெரியாது, அதனால் வெளிக்காட்டிக்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக அழுகுறான் காவேரி. அதுக்கு ஒரே மருந்து நீ மட்டும்தான். நீ என் கூட வா காவேரி, நான் பழைய விஜயை மாறுவேன். அது வரைக்கும் நான் இப்படியே ஒரு ஓரமாக இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி ஒன்று அழுகுறாங்க. ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? சரி, கையில் எதை கிழிச்சிக்கிட்டீங்களாம், என்னாச்சு? அதெல்லாம் ஏன் காவேரி கேட்குற? நீ தான் வந்து பார்க்கவே இல்லையே. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லோரும் வந்து பார்த்தாங்க, நீ வந்து பார்க்கலையே. சரி விஜய், மருந்து போட்டிங்களா? மருந்து எங்கே இருக்குன்னு தெரியல, எடுத்து எப்படி போகணுன்னு தெரியல, இது வரைக்கும் நான் போட்டதும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்ல, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? என்ன காவேரி பண்ணுறது? நீ வேணுமே, உனக்காக நான் இதை தாண்டி இன்னும் என்ன வேணும் பண்ண ரெடியாக இருக்கேன் காவேரி. வேணா நீ வந்து மருந்து போட்டுட்டு போ. நானும் வரமாட்டேன் விஜய். ஏன் காவேரி, என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இல்லை நான் எதனா பண்ணிவிடுவேன்னு பயப்படுறியா? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரியுதுல காவேரி, ஒன்று என்னால் என்ன பண்ண முடியும்? ஏன் எதனா பண்ணி பாருங்களேன். நீ வந்து மருந்து போடு, மீதி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, காவேரி ஒன்று, சரி விஜய் நான் வரேன், ஆனால் மருந்து போட்டுட்டு நான் அங்கேருந்து போயிடுவேன், நீங்கள் என்ன எதுவும் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன் காவேரி? ஒன்று நான் எதனா பண்ண முடியுமா? உங்கள் அம்மா பேச்சை மீறி நீ தான் எதுவும் பண்ண மாட்டியே, பண்ணவும் விட மாட்டியே. ஆமாம், எங்கள் அம்மா பேச்சு மீறி பண்ண விட மாட்டேன்தான். அப்போவா வந்து மருந்து மட்டும் போட்டுட்டு போ. சரி வரேன் இருங்க அப்படின்னு காவேரியும் சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. அங்கே லைட்லாம் ஆஃபில் இருக்குது. விஜய் மட்டும் உட்காந்துருக்காரு. காவேரி பார்க்குறாங்க. ஏன் விஜய் லைட்லாம் போடல? போடாத காவேரிங்கிறாரு. ஏன் விஜய்? லைட் போட தலையை வலிக்குது, இந்த லைட் செட் ஆகலை எனக்கு. ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? நீ வா, மருந்து மட்டும் போட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்ல, கையை காட்டுங்க அப்படிங்கிறாரு. உடனே விஜயின் கையை நீட்டுறாரு. கையை நீட்டவும் காவேரி விஜய் கையை பிடிக்கிறாங்க. பிடிக்கவும் இங்கே காவேரி ஒன்று பார்த்துட்டு, எங்கே விஜய் காயமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. காய் அங்கே காவேரி, வேற இங்கே அப்படின்னு நெஞ்ச கை வச்சு காட்டுறாரு. உடனே காவேரி, என்ன விஜய் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அங்கே இருக்க வழியை விட இங்கே இருக்க வழி தான் அதிகமாக இருக்குது. நீ வேணா இங்கே கொஞ்சம் மருந்து போட்டுவிட அப்படின்னு சொல்ல, அங்கே என்ன மருந்து போட முடியும் நான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் போட முடியாது காவேரி? எத்தனை படம் பார்த்துருப்போம், நீ எத்தனை வாட்டி என்ன ரொமான்டிக்காக பேசியிருப்ப. ஒரு நாள் நினச்சா நீ மருந்து போடலாம் காவேரி அப்படின்னு சொல்ல, போங்க விஜய், இதுதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா அப்போது இடி இடிக்குது. இடி சத்தம் கேட்டதும் காவேரி டக்குன்னு விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே விஜயும் காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. இங்கே காவேரியும் விஜய் விட்டு போகலை, விஜயும் காவேரியை விடலை. 2 பேரும் அங்கேயே ஒன்றா படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் சாரதா ஏஞ்சி காவேரியை பார்க்குறாங்க. காவேரியை காணோம். எங்கே போனா இவ அப்படின்னு தேடிக்கிட்டே வராங்க. அப்போது விஜய் ரூம் கதவு திறந்து தான் இருக்குது. ஒருவேளை இங்கே எதுவும் போயிருப்பாளா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரியும் விஜயும் ஒரே பெட்ரூமில் ஒன்றா படுத்துருக்காங்க. அதை பார்த்த சாரதாவுக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. நாம் இவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த காவேரி விஜய் கூட வந்து இப்படி படுத்திருக்காளே, அப்போது நாம் இத்தனை நாள் நினச்சதெல்லாம் பொய்யா? இவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்லியாக பழகலையா? அப்போது இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறது சாரதாவுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ தான் சாரதா முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நாம் காவேரியை விஜய்கிட்டேருந்து பிரித்து வைக்கிறது தப்பு தான். அப்படி பிரித்து வச்சோம்னா இந்த பிரச்சனை வேறு மாதிரி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விஜய் வீம்பு பிடிச்சிக்கிட்டு காவேரி வேணான்னு சொல்லி போயிட்டானா, அப்போ நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? சரி விடியட்டும், காவேரி ஏஞ்சி வரட்டும், காவேரிகிட்ட பேசிவிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சாரதா அப்படியே திரும்பி தன்னுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க.